मंत्री क्या कंद्री सत्याकीर्ति ஐயா இதுக்கு மேல வேணாங்க ஐயா மண்டையா ஐயா இந்த பார்வத்தூர் ராஜ்ய புண்ணிய சபை ஆமாங்க ஐயா இந்த புண்ணிய கஷேத்திரம் வேம்பா கவுண்டன் புதூர் ஆமாங்க ஐயா என்ன ஊரு வேம்பா கவுண்டன் ஊர் வேம்பா கவுண்டன் புதூர் வேம்பா கவுண்டன் புதூர் வந்துருச்சுங்க ஐயா இந்த வேம்பா கவுண்டன் புதூர்ல நம்முடைய அக்னியில பிறந்த நம்முடைய அதிவீர வன்னிய குலத்திலே ஜனித்த நம்முடைய அருமை அண்ணன் பொன்னுசாமி படையாச்சி ஆமாங்க ஐயா யாரு பொன்னுசாமி படையாச்சி ஆமா இந்த மண்ணுலகத்தை விட்டு விண்ணுலகம் தெய்வலோகம் தெய்வத்தோடு சேர்ந்து விட்டார் ஆமாங்க ஐயா யாரு பொன்னுசாமி ஐயா பொன்னுசாமி படையாச்சி ஆமாங்க ஐயா அவருடைய இறுதி சடங்குக்காக அவர் பெத்த பிள்ளைங்க பேர பிள்ளைங்க மக்கமாறு ஆமாங்க போடு அவருடைய மக்கமாறு எல்லாரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோட திருப்பதி ஏழுமலையானுடைய தரிசனத்தை பெற்று நம்முடைய நாடக வச்ச குடும்பத்தாரும் நம்முடைய நாடகத்தை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நம்முடைய தாய்மார்களும் நம்முடைய தந்தைமார்களும் அது மட்டுமல்ல நம்முடைய நாடகத்துக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய அருமை அன்னார் மாரிமுத்தன்மை அவருடைய குடும்பமும் என்ன அது மட்டுமல்ல என்னோடு நான் ஆரம்பத்துல எப்ப தாண்டமலை செட்ல நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தனோ அப்பொழுது எங்களுக்கு குருவாகவும் ஆசானாக விளங்கி வந்த அருமை அன்னார் பழனிசாமி அண்ணன் கோமாளி வேஷத்துல பழனிசாமி அண்ணன் மாதிரி எத்தனை கோமாளி அண்ணால் ஆட முடியாது. அப்பேற்பட்ட நம்ம பழனிசாமி அண்ணனுடைய பேருக்காக அவருடைய மனைவி நமக்காக அன்பளிப்பு கொடுத்திருக்குது. அதனுடைய குடும்பம் எப்படி இருக்கணும், அம்மடி சேவை சொல்லி கொடுக்க Thank you.
நம்முடைய அருமை அண்ணார் பழனிசாமி அண்ணனுடைய குடும்பமும் அது மட்டுமல்ல இந்த வேம்பா கவுண்டம்புதூர்ல பேரு புகழோடு நம்ம 8பட்டி கிராமத்துல எனக்கு வாதியார் வெகுதானியம். யாரு? வெகுதானியம். ஆமாங்க. அவர்தான் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு நோட்டு போட்டு எல்லாத்துக்கும் நிறைய நாடகங்களை கத்து கொடுத்தவர். அவர்கிட்ட இருந்து நம்முடைய அருமை அண்ணார் நம்ம எனக்கு தெரிஞ்சு வெகுதானியத்துக்கு அப்புறம் மகாபாரதத்தை உள்ளவாறு படிச்சவர் நம்ம வேம்பா அண்ணன் நம்ம ஏரியாவிலேயே. அப்பேற்பட்ட நம்முடைய வேம்பா அண்ணன் அவருடைய குடும்பமும் நம்மளை போல இந்த மதுரவேர் நாடகம், இந்த ஹரிச்சந்திர மயான காண்டம், இந்த சிறுதொண்ட நாயனார் நாடகம், சிறுதொண்ட நாடகம், இந்த நாடகம் எல்லாம் இந்த வேம்பா கவுண்டம்புதூருக்கு நோட்டு போட்டு கொடுத்தவர் நம்ம வெகுதானியமா இருந்தாலும் இத பூர்த்தியா கற்றவர்கள் நம்ம பெரியசாமி அண்ணன், வேம்பா அண்ணன், இவங்க எல்லாரும் இந்த தெய்வலோகத்தை விட்டு இந்த மண்ணுலோகத்தை விட்டு விண்ணுலோகம் போயிட்டாங்க. நம்ம மட்டும் எவ்வளவு நாளைக்கு இருக்க போறோம்? இந்த ரத்த திமிர் இருக்கிற வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாள். அதனால நம்ம அவங்களோட போய் சேர்ந்து போறோம். அதனால அங்க அவங்க நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க. போனவங்களுக்கு எல்லாம் நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க. எப்ப வருவன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. யார? உங்களை இல்ல குருவே, நான் அங்க மேல இருக்கிறேன். என் சிசி உனக்கு என்னடா இங்க ஊமர வேலைங்கிறாரு. அங்க இருந்துகிட்டு நம்மளும் போய் தான் சேர போறோம். அப்படி இருந்தாலும் நம்முடைய அன்பளிப்பு கொடுத்த அத்துணை பேரும், நம்முடைய நாடகத்தை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேரும் எல்லாரும் சிறு சிறப்போடு வளர்ந்திருக்க சேனாதிபதி இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் என்னப்பா நாடகம்? ஐயா ஏப்பா பொய்யே சொல்லாத ஹரிச்சந்திர மயான காண்டம் நாடகம் சாமி. பயிரம் சாமி. நான் யாரையும் அடிக்க மாட்டேன், யாரையும் திட்ட மாட்டேன், தப்ப தவற பேச மாட்டேன். அவ்வளவு ஒரு குணமுள்ளவனை ஹரிச்சந்திரன். எப்படியே ஹரிச்சந்திரன் நேர்ல பாத்திருக்கியா? சாமி எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரனா, டெய்லியும் பாட்டு தான் வருவேன். யாரு வீணா போன ஹரிச்சந்திரனியா? இல்ல சாமி, அந்த அப்பேற்பட்ட ஹரிச்சந்திரன் என்ன தெரியுமா பண்ணுவான்? காலையில ஏந்திரிப்பான், கல்லு கடை சாராய கடையிலேயே தான் இருப்பான். குடிக்கிறது பூரா பொய்யாவே புடிச்சுக்கிட்டு தெரியுறா சாமி. அந்த ஹரிச்சந்திரன் இல்ல நானு. டேய் சாமி, நீதி நெறி தவறாத, அறநெறி தவறாத, பொய் சொல்லாத ஹரிச்சந்திரன் பாத்திருக்கிறியா? அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை நான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல பாக்கல சாமி. டேய் ஐயா, என்னைக்கு நீ எவ்வளவு புண்ணியம் பண்றீங்க தெரியுமா? அப்படியா? அவ்வளவு புண்ணியத்தை செஞ்சு இன்னைக்கு அந்த பொய் சொல்லாத ஹரிச்சந்திரன் நேர்லயா பாத்துட்டேன். அந்த மோர கூதி இதுங்களா? என்னடா இப்படி சொல்லிட்ட? அந்த பொய் சொல்லாத ஹரிச்சந்திரன் நீங்களா? இன்று இரவு பொய் சொல்லாத ஹரிச்சந்திரன் நான் தான் சாமி. விடியற வரைக்கும் நீங்க பொய்யே சொல்ல மாட்டீங்க. எல்லாரும் பொய் சொல்ல மாட்டேன். ஆயிட்டுங்க, என்னத்தான் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். அப்படி இருந்தாலும் சேனாதிபதி ஐயா, என் குலம் என்ன, என் கோத்திரம் என்ன, ஒண்ணு சொல்லுங்க ஐயா. என் பிறப்பு வளர்ப்பு ரகசியம் என்ன சொன்னா தெரியும். மந்திரி ஐயா, மந்திரி ஐயா, யாண்டன சூரிய குலத்து மண்ணை
அது மட்டுமல்ல இன்னும் நம்முடைய தாண்டானூர்ல இருந்து சரி நம்முடைய அருமை அக்கா அவர்கள் அவருடைய சொத்துல இருந்து நமக்காக அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார். ஆமாங்க. அது மட்டுமல்ல எங்க மாமன் நம்ம மோட்டூர்ல இருந்து நம்ம ஊர்ல இருந்து இங்க காடுகரை வாங்கிட்டு வந்திருந்தாலும் நம்முடைய சிட்டா மாமனுடைய அக்கா மலரக்கா அவங்க சொத்துல இருந்து நமக்காக அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய குடும்பமும் சீரும் சிறப்போடு வாழ்ந்திருக்க சூரிய குலத்திலே சூரிய குலத்து வேந்தனாகிய என் பெயர் கொடகிரி அயோத்தி அயோத்தி மன்னனாகிய என் பெயர் ஹரிச்சந்திரன் என்ற அப்படி சூரிய குல பரம்பரையில் என பிறந்திருந்தாலும் மந்திரி என்னுடைய முன்ன நடந்து போச்சு பத்தியா என்னுடைய முந்தைய வரலாறு எப்படி வரலாறுங்க முந்தைய வரலாறு சொன்னாக்கா மறுபடியும் இந்த வரலாறு சொல்ல முடியும். எப்படி என்றால் முந்தைய வரலாறுலே காசி மன்னனுக்கு என்னுடைய தேவியார் மகளாக பிறக்கிறார். உங்களுடைய பொண்டாட்டி என் பொண்டாட்டி இப்பதான் அவளுக்கு பேரு சிவச்சந்திரபதி. இதுக்கு முன்ன காசி மன்னனுக்கு மகளா பிறக்கிறார். சரி அப்படி பிறந்து அப்பொழுது நான் என்னைவே திருமணம் செய்கிறேன் முந்தைய பிறவியில போன பிறவியிலும். ஆமா சரிங்க. என்னை திருமணம் செஞ்சு நாங்க 2 பேரும் அதாவது சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்துல எதிரி நாட்டு மன்னன் என் மனைவி மேல ஆசைப்பட்டு என்னுடைய தேவிய அதாவது என்ன போன பிறவில என்னுடைய சிரத்தை வெட்டிடுறான். உங்களுடைய சிரச என் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டு தாலி கட்டிக்கிட்டு போன உடனே என்ன அதாவது என்னுடைய சிரத்தை வெட்டிடுறான். இவன் இருந்தா தானே நம்மளுக்கு இவன் தடையா இருக்கிறான். ஆமா அதனால அப்படின்னு போன ஜென்மத்துல என்னுடைய சிரசை வெட்டிட்டான். அப்படி வெட்டியதும் என்னுடைய மனைவி போய் சிவனே நான் கல்யாணம் பண்ணி என்னுடைய பச்சை பந்தல கூட கலையில என் கருவாத இந்த பச்சை பந்தல்ல என் புருஷனுடைய சிரசை வெட்டிட்டான் பாரு. சத்தியம் தவறாத இந்த சிவன் உட்பது உண்மையானால் மறுபிறவியிலையும் இவரையே நான் திருமணம் செய்யணும் அப்படின்னு என் பொண்டாட்டி சிவன் கிட்ட வரம் கேட்கிறேன். அப்படி வரம் கேட்டதும் இப்பிறவியில் இல்ல அடுத்த பிறவியில நீ அவனுடைய மனவாளனை கல்யாணம் பண்ணிக்க அவரோட சேர்ந்து வாழவுன்னு சிவபெருமான் வரத்தை கொடுக்கிறார். அப்படி வரத்தை கொடுத்ததுக்கு பிறகு இப்பிறவியிலே நான் எப்படி பிறந்தேன் எப்படிங்க என்னுடைய தாயார் தெரியுமா சொல்லுங்க ஐயா. என்னுடைய தாய் யார் தெரியுமா? வானரோக சந்திரன் என்னுடைய தாய். சந்திரன் யாரு? வானரோக சந்திரன். சந்திர பகவான் என்னுடைய தாய்.
என்னுடைய தந்தையார் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி ஹரிஹரி என்னுடைய ஹரி ஹரி என்று சொல்லக்கூடிய நாராயணமூர்த்தி என்னுடைய தந்தையார். என்னங்க உங்களுடைய பிறப்பே ஒரு வித்தியாசமா இருக்கு. எப்படி? அதாவது வானத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு தாயி, ஹரிஹரி கோவிந்த உங்களுக்கு அப்பன், என்னுடைய தந்தையார் தந்தை. ஆணுக்கு ஆணுக்கு எப்படி பிறந்த? இதுதான் உங்களுக்கு கேள்வி. வானுலோகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு நாளு அதாவது வானுலோகத்தை சுத்தி வராரு. சரி, அப்படி வரும்போது இரவு நேரத்துல ஒரே அவருக்கு ஆயாசமாயி போச்சு. எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போயிட்டார். அப்படி வரும்போது பூலோகத்துல ஒரு தடாகம் ஒரு குளம் இருக்குது. குளம் எங்க இருக்குது? தடாக குளம் பூலோகத்துல. சரிம்மா. முருகேசன், அளவு, காந்தி, பழனி இவங்களுடைய பேருக்காக அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார். அண்ணனுடைய குடும்பம் ஏர்மான பக்கம் எல்லாம் போராக விளைந்து அருகுபோல் வேறுடைய ஆளிலி போய் தலைதரிச்சு என்றைக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்புற்று வாங்கி நீடூடி காலம் வந்திருக்கு. அப்படி வானுலோக சந்திர வேறுக்கு விறுவிறுத்து போய் அந்த அதாவது உலகத்தை சுத்தி வராரு. அப்படி சுத்தி வரும்போது ஒரு பெரிய அழகிய குளம். அந்த குளத்துல போய் அந்த குளத்துல தண்ணீர் தாகத்துக்கு தண்ணி குடிச்சிட்டு இந்த குளத்துல இறங்கி குடிச்சிடறாரு. குளத்திலே ஆமா, வானுலோக சந்திரன். அந்த குளத்துல இதற்கு முன்னாடியே குருமுனிவர் என்பவர் சாபத்தை கொடுத்திருக்காரு. எப்படின்னா அந்த குருமுனிவரை தவிர அந்த குளத்துல யாரும் மது அருந்த கூடாது, யாரும் தண்ணி அருந்த கூடாது, குளத்துல யாரும் குளிக்க கூடாது, அந்த குளத்து பக்கமே போக கூடாது. அப்படி யாராவது போயிட்டா ஆம்பளை போய் குளத்துல தொட்டுட்டா பொம்பளையா மாறிடணும், பெண்ணு போய் அந்த குளத்தை தொட்டுட்டா ஆனா மாறிடணும். இது குருமுனிவருடைய சாபம். இது தெரியாம என்னுடைய தந்தை என்னுடைய தாயாய சந்திர பகவான் அந்த குளத்துல போய் இறங்கி குளிச்சிட்டார். சரி, மேல ஏறி வந்தா பெண்ணாயிட்டார் சந்திரன். சந்திரன் சந்திராம்பாலா மாறிட்டார். எப்படி யாரா மாறிட்டாரு? சந்திராம்பாள் பெண்ணா மாறிட்டார். அப்படி ஆனதும் அந்த வழியாக ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி வரார். அவ்வழியாக அப்படி வந்ததும் இந்த சந்திராம்பாளை பார்த்து காதல் வயப்பட்டு ரிஷி பெண்ணோர் ராத்தங்காவல் படிக்கு உடனே ஒரு குழந்தையா ஆண் புத்திரனும் அந்த இடத்துல நான் பிறந்துட்டேன். நீங்க புடுங்கிட்டு வெளியே வந்துட்டீங்க. என்னடா பண்றதுன்னு அப்படியே வேதானிய வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாத துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அடைக்கப்படுற நானே எப்படி நான் அப்படி இருக்க உடனே நான் ஆண் குழந்தையா பிறந்ததும் அந்த வழியாக பிள்ளை இல்லாமல் உடைக்கி என்னுடைய தந்தையாராய் திருசங்க மகாராஜன். ஆமா, திருவள்ளுவர் அயோத்தி மன்னன் திருசங்க மகாராஜனுக்கு பிள்ளை இல்லாத அந்த வழியா வர என்னை பார்த்து எடுத்துக்கிட்டு போய் என்னை திருசங்க மகாராஜன் வளர்த்துறாரு. அப்படி பிள்ளை இல்லாத சூரிய குலத்திலே அந்த அயோத்தி மன்னனாகிய திருசங்கவின் குமாரனா இந்த ஹரிச்சந்திரன் வளர்ந்து வர. அப்படி வளர்ந்து வரும்போது அருகே இருக்கக்கூடிய மதிதாய நாடு, மதிதாய நாட்டுல மதிதாய மன்னனுக்கு சந்திரமதி அப்போது மதிதாய மன்னனுடைய மகள் சிவச்சந்திரமதிக்கு திருமணம் சுயவரம் நடக்குது. சுயவரம்? ஆமா. ஏமா அண்ணா மவுட்டு பேசிட்டாமா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்குமா. அப்பொழுது உலக 54 தேச நாட்டு மன்னர்கள் சிவச்சந்திரமதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வராங்க. சரிங்க. அப்படி வரும்போது நானும் போயிருக்கிற அந்த திருமண மேடைக்கு. சரிங்க. அப்படி போனதும் சிவச்சந்திரமதியை பார்த்து திருமணமான பெண்ணுக்கு மறுபடியும் திருமணமா அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாரும் கல்யாண ஆசையில சிவச்சந்திரமதியை கல்யாணம் பண்றதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. திருமணமான பெண்ணுக்கு மறுமணமா அப்படின்னு நான் சொன்னதும் மதிதாய மன்னன் எழுந்து என் மகளுக்கு இவ்வளவு நாளா என் புள்ள இருக்கிறது தாலி இருக்கிறது யாரு கண்ணுக்குமே தெரியாது.
இந்த தாலி இருக்கிறத தெரிஞ்சது பத்தியா வாங்கன்னுக்கு நீ தான் என்னுடைய மகளுக்கு ஏத்த புருஷன். நான் முற்பிறவியில திருமணம் செஞ்சு வேற ஒருவனால நான் செத்த பத்தியா அப்ப கட்டிய தாலி அந்த சிவனுடைய அருளால மறுபடியும் எனக்கு அன்னைக்கு சுயவர மேடையில தெரியுது. மறுபிறவியிலே தெரியுது. மறுபிறவியில அந்த தாலி யாங்கன்னுக்கு மட்டும்தான் தெரியுது. சரிங்க. அப்பொழுது என் தேவியார் சிவச்சந்திரமதி தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தெரியாத என் மாங்கலியம் இவருடைய கண்ணுக்கு தெரிந்து விட்டது. இவர்தான் என்னுடைய மன்னவர் என்று எங்களுக்கு 2 பேத்துக்கும் அதே மேடையில அதாவது மதிராய மன்னன் பிடிச்சு சந்திரமதி என் கையில கொடுக்கிறார். அப்படி நான் சீரு சிறப்போடு அப்ப கட்டின போன பிறவியில கட்டின தாலிதான் என்ன என் முண்டாட்டி கழுத்துல தொங்கிட்டு இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டியா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டேங்க சாமி. அப்படியா இருப்பினும் நான் அயோத்தி மன்னன் ஹரிச்சந்திரன் சிவச்சந்திரமதி நீதி நெறி தவறாமல் யார் வந்தாலும் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அத்தனையும் செய்து கொடுக்கக்கூடிய சின்ன பொய் சொல்லாதவன் நான் இந்த ஹரிச்சந்திரன். என் தலையா போனாலும் சரி பொய் மட்டும் என்னைக்கு சொல்ல மாட்டேன். தலையா போனாலும் பொய் சொல்ல மாட்டீங்க. என் உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். யாரு எது கேட்டாலும் கொடுத்துருவீங்க. எதை கேட்டாலும் தருகிறேன். அப்படின்னா பாவடை இல்லத்துல அவுத்து கொடுக்குற சாமி எடுத்துக்கலாம். உள்ளார வாங்க சாமி எடுத்துக்கிறேன். இல்லை என்று சொன்னால் தானே தவறு. ஆமா சாமி. இதோடு நீ காலையில் செல்ல வேண்டியதான். இருந்தாலும் நண்பா நான் மாலை எட்ட பத்தியா சந்திரமதிக்கு எனக்கும் இந்த ஹரிச்சந்திரனுக்கு பிள்ளை இருக்குதா இல்லையா? ஆமாங்க. அதத்தாங்க கேட்கணும்னு இருந்த படத்து மேலேயே கண்டு போயிருச்சு. ஐயா பணங்காசு என்னைக்கும் பெருசு கிடையாது. ஆமாங்க. என்னத்துக்கு எனக்கு 10 பேர் பணம் கொடுத்துறாங்க அப்படின்னா இந்த பணம் இல்ல இந்த காசு இல்ல. மனுஷன் இறந்துட்டா இந்த பணங்காசு வச்சு உயிரை கொடுத்துட முடியாதுங்க ஐயா. தெரியுதா? பணம் பணம்னு பியாயா அலைஞ்சினா நீ செத்து நீ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் காசை கொஞ்சோண்டு அரைச்சுவாங்க வாயில ஊத்தினா தான் உயிர் போகும். அப்படின்னு வாழாது. எப்படி தெரியுதா? இன்னுமேட்டு அப்படி வாழ மாட்டேன் சாமி. பணத்தை ஏடா பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இல்ல இன்னுமேட்டு பார்க்க மாட்டேன். நான் முன்னாடி பாக்குறேன். என்ன பண்ணுது? கண்ணு பூராமே அங்கேயே போகுது. அப்படி இல்ல உன்னுடைய கண்ணு வாட்டா அப்படி அண்ணாடில இருந்து வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறோம் பாடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் கப்பிச்சு புண்ணு உட்கார்ந்து இருந்தாங்க. அப்படி இல்ல ஒவ்வொருத்த மனுஷனுக்கு 1000 இடத்துல உருளலாம் பெறலாம். பணங்காசுக்கு 1000 ஆள அலையலாம். ஒற்றை மண்ணு தான் இலக்கணையே உடம்பு பூரா பூசிக்கிட்டு பூரண்டாலும் அது தாங்க ஒட்டும். அது மட்டும் இல்ல முகத்துல ஒரு ராஜி இருக்கணும். நல்ல மூதியாவி ஆண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. எந்த வெளியே வந்த ஒரு கலையா இருக்கணும். ஆமா சாமி. அந்த கலை உனக்கு இழந்து போச்சப்ப மண்ண ஓடாட்டுமே தெரியுது. அப்படிங்களா சாமி? அப்படி இருந்தாலும் என்னுடைய மகன் யார் தெரியுமா? யாருங்க ஐயா? வந்து ஒண்ணு கண்ணு
ஐயா இருந்தாலும் சாமி எங்களுக்கு அதாவது இந்த ஹரிச்சந்திரனுக்கும் சந்திரமதிக்கு பிறந்த ஒரே ஒரு மகன் லோகிதன் லோகிதன் லோகிதாசன் என்னும் தேவதாசன் தேவதாசன் என் பிள்ளைக்கு 2 பேரு. ஆமா லோகிதாசன் சொல்லலாம் என் மொண்டாட்டி தேவதாசன் என்று சொல்லுவா அப்படி செல்ல பேரு. செல்ல பேரு அப்படி இருந்தாலும் ஏ ஓமையா ஐயா என் மனைவியாகிய சிவச்சந்திரமதியை பார்த்தாயா சாமி பார்த்தேன் சாமி எங்கடா பார்த்த அந்த மலை ஓரத்துல உட்காந்துட்டு இருக்கு மலையிலையா என்னதுக்கு இப்ப இந்த வாடகை என்ன திரப்பனா இல்ல சாமி மூத்திரம் வருதுன்னு இப்பதான் போலீஸ் இல்லைங்க ஐயா என்னுடைய கணவர் வருவார் என்று வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறார். அப்படியா? புறப்படலாமே. கெட்ட நாய்க்கெல்லாம் பட்டம் முளைச்சு போச்சு. ஐயா சீக்கிரமா போய் ஒண்ணு மாலை 8 மன்னவர் அழைத்தார் என்று என் வியாதி கூட்டிட்டு வா போடா.